வணக்கம். இன்னைக்கு நாம கிறிஸ்டோபர் நோலனோட த டார்க் நைட் படத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா. குறிப்பா அந்த படத்தோட உயிர்நாடினே சொல்லலாம் ஜோக்கர் கதாபாத்திரம். கரெக்ட். படம் வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் ஹீத் லெட்ஜரோட அந்த ஜோக்கர் இன்னைக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்ல? கண்டிப்பா. அது வெறும் ஒரு வில்லன் கதாபாத்திரம் மாதிரி இல்ல. அது ஒரு நிகழ்வு மாதிரி. ஹீத் லெட்ஜரோட அந்த நடிப்பு, அப்புறம் துரதிர்ஷ்டவசமா அவர் இறந்தது. ஆமா ஆமாம். இதெல்லாம் தாண்டி அந்த படம் மனித மனசோட இருண்ட பக்கங்களை ரொம்ப ஆழமா காட்டுச்சு. குழப்பம்னா என்ன அப்படிங்கறதையும். முக்கியமா ஜோக்கர் கதாபாத்திரம் தான். படத்துல அவர் வர்ற நேரம் குறைவா இருந்தாலும் அவரோட அந்த தாக்கம் அடையாவா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கு. சொல்ல போனா பேட்மேனே ஒரு மாதிரி ஜோக்கருக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி தான் கதை போகுது. உண்மைதான். பேட்மேன் எவ்வளவு திட்டம் போட்டாலும் சரி, ஜோக்கர் உருவாக்குற அந்த குழப்பம் அது வேற லெவல். அதனால தி டார்க் நைட் படத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஜோக்கரை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ அவரை பத்தி தான் நாம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா. சரி, ஆரம்பிக்கலாம். ஜோக்கர் யார்? படத்துல அவரோட உண்மையான பேர் என்ன, பின்னணி என்ன? ஒண்ணுமே சொல்லலையே. எதுவுமே தெளிவா இல்ல. அவர் முகத்துல இருக்கிற அந்த தழும்புகள், அதை வச்சுதான் நாம எதா இருந்தாலும் யூகிக்கணும். அதுதான் அந்த கேரக்டரோட சுவாரஸ்யமே இல்ல. ஒரு மிஸ்ட்ரி, ஒரு தெளிவான கடந்த காலம் இல்ல. எப்படி எப்படி ஆனாரணும் தெரியாது. ஆனா அந்த தழும்புகள் எப்படி வந்ததுன்னு அவரே 2 கதை சொல்றாரு பாருங்க. அது நமக்கு சில க்ளூஸ் கொடுக்குது. முதல் கதை அந்த கெம்போல் கிட்ட சொல்றது, அவங்க அப்பா ஒரு குடிகாரர், கொடுமைக்காரன்னு சொல்றார். ஒரு நாள் அம்மாவை தாக்க போகும்போது இவரை பார்த்து "வை சோ சீரியஸ்னு கேட்டு கத்தியால. ஆமா, கத்தியால வாயை கிழிச்சிட்டதா சொல்றார். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது சொல்லும்போது கூட அவரோட பாடி லாங்குவேஜ், பார்வை எங்கேயோ பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். அது உண்மையா இல்ல கற்பனையான்னு ஒரு சந்தேகம் வருது. கரெக்ட். அது ஒரு மாதிரி நடிச்சு சொல்ற மாதிரி தெரியும். பார்வை மேலையும் பக்கவாட்லயும் போகும். அதாவது நினைவு கூறும்போது பொதுவா பார்வை கீழே போகும். ஆனா இங்க அப்படி இல்ல. அப்புறம் ரேச்சல் டாஸ் கிட்ட சொல்ற 2வது கதை, அது அப்படியே உல்டாவா இருக்கே. ஆமா, அதுல மனைவிக்காக செஞ்சதா சொல்றார். மனைவி சூதாட்ட கடன்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க முகத்துல தழும்பு ஏற்படுத்திட்டாங்க. அதனால அவங்களுக்காகத்தானும் ஒரு ரேசரால தனக்குத்தானே தழும்பு உண்டாக்கிக்கிட்டதா சொல்றார். ஆனா அந்த தியாகம் அதுவே அவருக்கு எதிரா திரும்பிடுச்சு. மனைவி அறுவழுப்படைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றார். 2 கதையும் பயங்கர முரண்பாடு. ஒண்ணுல அப்பா செஞ்ச கொடுமை, வன்முறை. இன்னொன்னுல அவரே சொல்ற மாதிரி ஒரு அன்பு அல்லது தியாக செயல். ஆனா 2லயுமே கடைசியில என்ன நடக்குது? நிராகரிப்பு. அப்பாவால இல்ல மனைவியால ஒரு நிராகரிப்பு. ஒருவேளை அது நிராகரிப்பு தான் அவரை இப்படி மாத்திச்சோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த நிராகரிப்புங்கிறது ஒரு பொதுவான இழையா ஓடுது. அது மட்டும் இல்ல, 2வது கதையில அவர் மனைவி ஏற்கனவே பிரச்சனைகள்ல இருந்ததா இன் டீப் வித் ஷாக் சொல்றாரு இல்லையா? ஆமா. அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சதே ஒருவேளை ஜோக்கரோட மனநிலை அப்பவே கொஞ்சம் நிலையற்றதா இருந்திருக்கலாமோன்னு யோசிக்க வைக்குது. ஆனா எது உண்மை? 2ம் உண்மையா? இல்ல, 2மே உண்மையா இருக்க முடியாது. ஒருவேளை 2மே பொய்யா இருக்கலாம். இருக்கலாம். இல்லனா இந்த 2 கதைகளும் அவர் பட்ட கஷ்டங்களோட குறியீடுகளா இருக்கலாம். எப்படி அவர் உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டு ஜோக்கரை மாறினாரு. கடைசியில பேட்மேன் கிட்ட 3வது ஒரு கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. பேட்மேன் தடுத்துடுவார். அடச்சே, அது என்ன கதையோன்னு இருக்கு. ஆமா, அந்த மர்மம் கடைசி வரைக்கும் இருக்கு. ஆனா இந்த கதைகள் மூலமா நமக்கு என்ன புரியுதுன்னா, அவர் ஒரு ஆழமான ஒரு ட்ராமாவுக்கு உள்ளானவர். அது அவரை ஒரு சோஷியோபாத்தா மாத்திருக்கு. சோஷியோபாத், சைக்கோபாத், இதுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய பேர் ஜோக்கரை சைக்கோபாத்னு சொல்றாங்களே. அது ஒரு பொதுவான குழப்பம்தான். சிம்பிளா சொல்லணும்னா, சைக்கோபாத்துங்கிறவங்க பெரும்பாலும் பிறவியிலேயே உணர்ச்சிகள் இல்லாம மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அவங்க கொடூரமா நடந்துக்க பெருசா காரணம் தேவைப்படாது. ஓகே. ஆனா சோஷியோபாத்துங்கிறவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த அதிர்ச்சியான சம்பவங்களால அந்த பாதிப்பால ஒரு மாதிரி சமூக விரோதமாவும் கொடூரமாவும் மாறுறவங்க. அப்போ ஜோக்கர் அவர் சொல்ற கதைகள் உண்மையோ பொய்யோ, ஆனா அவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு கொடுமை நடந்திருக்கு. அது அவரை இப்படி மாத்திருக்கு. அதனால அவர் சோஷியோபாத். கரெக்டா சொன்னீங்க. குறிப்பா அந்த முதல் கதையில வர்ற அந்த தந்தை உருவம், அந்த கொடுமை, ஒருத்தரோட உலக பார்வையில அப்பான்ற ரோல் எவ்வளவு முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு கொடுமை நடந்திருந்தா அது மொத்த உலகத்தின் மேல இருந்த நம்பிக்கையே குலைச்சிருக்கும். சரி, அவர் யாரு, எப்படி ஆனாருன்னு ஓரளவு புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா அவருக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? படத்துல பணம் அது இல்லன்னு தெளிவா தெரியுது. நிச்சயமா இல்ல.
மாஃபியா கிட்ட கொள்ளையடிச்ச அத்தனை பணத்தையும் ஒன்னா குவிச்சு நெருப்பு வச்சு கொளுத்துறார். ஆமா, கொளுத்திட்டு உங்களுக்கெல்லாம் பணம் தான் முக்கியம், இந்த நகரத்துக்கு ஒரு சிறந்த தரமான கிரிமினல் தேவை, அத நான் கொடுப்பேன்னு வேற சொல்றார். அங்கதான் நிக்கணும். அவருக்கு பணம் ஒரு விஷயமே இல்ல. அவர் சொல்றாரு, இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் அபவுட் சென்டிங் அ மெசேஜ். ஒரு செய்தியை அனுப்பணும். செய்தி அனுப்புறது. இது பேட்மேன் பிகின்ஸ்ல ராஸ் அல் கூல் சொன்ன மாதிரி இருக்கே. ஆனா ராஸ் அல் கூல் குற்றவாளிகளை அழிக்கணும்னு சொன்னார். ஜோக்கர் சொல்றது வித்தியாசமா இருக்கே. சிறந்த தரமான கிரிமினல்னா என்ன? நல்ல கேள்வி. ராஸ் அல் கூல் குற்றத்தை ஒரு நோய் மாதிரி பார்த்து அழிக்க நினைக்கிறார். ஆனா ஜோக்கர் அவர் குற்றத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிறார். வெறும் பணத்துக்காக பண்ற சாதாரண விஷயம் இல்லாம அது ஒரு தத்துவமா, ஒரு கலையா மாத்து நினைக்கிறாரு. தத்துவமா? கலையா? எப்படி? அதாவது எல்லாரும் எதை நம்புறாங்களோ, எது ஒழுங்கு, எது நியாயம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் உடைச்சு போடணும். அதுக்கு கீழ் ஒண்ணுமே இல்ல, எல்லாம் ஒரு கேலி கூத்துதான் காட்ட நினைக்கிறார். இது ப்ரூஸ் வெயினுக்கு சுத்தமா புரியல. அவர் ஆல்ஃபிரட் கிட்ட குற்றவாளிகள்லாம் ஒன்னும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இல்ல அப்படின்னு சொல்றார். ஆனா ஆல்ஃபிரட் சொல்ற பதில் செம்மையா இருக்கும். அவர் சொல்றார், சில பேர் அப்படி இல்ல. பர்மால பார்த்த அந்த கொள்ளையான் கதைய சொல்றார். எந்த லாபமும் இல்லாம சும்மா ஒரு விளையாட்டுக்கு ரத்னாக்கள்ல தூக்கி எறிஞ்சிட்டு போனவன். ஆமா, அந்த வரி. Some men aren't looking for anything logical, like money. They can't be bought, bullied, reasoned or negotiated with. Some men just want to watch the world burn. சில பேர் இந்த உலகம் எரியறத சும்மா வேடிக்கை பார்க்க விரும்புறாங்க. அப்போ ஜோக்கரோட நோக்கம் வெறும் குழப்பம், உலகம் எரியறத பாக்குறது மட்டும்தானா? அவரே கேக்குறாரே, டு ஐ லுக் லைக் அ காய் வித் அ பிளான்? நான் திட்டம் போடுறவன் மாதிரியா தெரியுறேன்? கார் துறக்கிற நாய் மாதிரி, புடிச்சா என்ன செய்யணும்னே தெரியாது, சும்மா செய்வேன் அப்படின்னு. அவர் அப்படி சொன்னாலும் பாத்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு மூவும் எவ்வளவு துல்லிரமா பிளான் பண்ணிருக்கு. அந்த ஆரம்ப பேங்க் கொள்ளை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஆளையும் அடுத்தவனை கொல்ல வச்சு கடைசி வரைக்கும் தப்புச்சு. ஆமா, அந்த ஸ்கூல் பஸ்ல தப்பிச்சு அது இன்னொரு ஸ்கூல் பஸ் கூட்டத்துக்குள்ள கரெக்டா மறையிறது பயங்கரமான பிளான். அதான் போலீஸ் கமிஷனரை கொல்ல முயற்சி, மேயர் அட்டாக்கு, ஹார்வி டென்ட் அட்டாக், அப்புறம் தன்னைத்தானே போலீஸ்ல சிக்க வச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஹார்வி டென்ட்டையும் ரேச்சலையும் கடத்துறது. எல்லாமே கச்சிதமான திட்டம். அப்போ நான் திட்டம் போட மாட்டேன், நான் குழப்பத்தோட ஏஜென்ட்னு அவர் சொல்றதே ஒரு பொய். அதுவும் அவரோட பெரிய மாஸ்டர் பிளானரோட ஒரு பகுதி. மக்களை நம்ப வைக்கிற ஒரு தந்திரம். மறுபடியும் நாம அதே கேள்விக்கு வர்றோம். அப்போ ஜோக்கருக்கு உண்மையிலே என்னதான் வேணும்? பணம் வேணா, திட்டம் இல்லன்னு சொல்றது பொய். அப்போ எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு இந்த குழப்பம், இந்த அழிவு? அவரோட எல்லா திட்டங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. எல்லாத்தோட கடைசியிலையும் அவர் என்ன சாதிக்க நினைக்கிறாருன்னு பாருங்க. அவர் மனுஷங்களோட பலவீனங்களை தாக்குறாரு. ஓ ஆமா, வங்கி கொள்ளையில பணத்தாசை, மாஃபியா கிட்ட அவங்களோட பேராசை, துரோகம், போலீஸ் கிட்ட பயம், கையால் அகத்தணும். கரெக்ட். அப்புறம் ஹார்வி டென்ட், அவரோட நேர்மை, ரேச்சல் மேல இருந்த காதல், அந்த இழப்பு, இதையெல்லாம் பயன்படுத்தி அவரை உடைக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பலவீனமான புள்ளி எதுன்னு கண்டுபிடிச்சு அதை தட்டிவிட்டு அவங்களோட உண்மையான முகத்தை, கீழான முகத்தை வெளிக்கொண்டு வர பாக்குறார். When the chips are down, these civilized people, they'll eat each other ன்னு சொல்றார்ல. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அவரோட நோக்கம். காதம ஒரு சோதனை கூடமா மாத்தி மனுஷங்க அடிப்படையில சுயநலவாதிகள், பயந்தாங்கொள்ளிகள், கொடூரமானவங்கன்னு நிரூபிக்க பாக்குறார். அந்த 2 படகு பரிசோதனை, அதுதான் இதுக்கு கிளைமேக்ஸ் மாதிரி. ஒரு பக்கம் மக்கள், இன்னொரு பக்கம் கைதிகள். ஒருத்தர் மற்றவங்கள கொன்னா உயிர் பிழைக்கலாம், இல்லமா 2 பேருமே சாகணும். ஆமா, மனுஷங்களோட அந்த உயிர் வாழ்தல்ங்கிற அடிப்படை உணர்ச்சியை தூண்டி அதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு காட்ட நினைக்கிறார். மனுஷங்க மேல அவருக்கு இருந்த அத்தனை அவநம்பிக்கையோட உச்சம் அது. ஆனா அதிர்ஷ்டவசமா அந்த பரிசோதனையில அவர் தோத்து போறார். யாரும் யாரையும் கொல்லல. ஆமா, அங்க அவர் தோக்குறாரு. ஆனா அவர் பேட்மேன் கிட்ட சொல்றாரு பாருங்க, யூ ட்ரூலி ஆர் இன்கரப்டபிள், ஆன்ட் யூ? நீ உண்மையிலேயே கலங்கப்படுத்த முடியாதவன் அப்படின்னு. அப்போ பேட்மேன் மட்டும்தான் உடையாத ஆள்னு நினைக்கிறாரா? ஆமா, அவர் தன்னை ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் ஆகவும் பேட்மேனை ஒரு இம்மூவபிள் ஆப்ஜெக்டாகவும் பார்க்கறார். அதாவது, நான் எல்லாரையும் உடைக்கிற சக்தி, ஆனா நீ மட்டும் உடையாத பொருள் அப்படின்னு. அவரோட அந்த கோர் philosophy, madness as you know is like gravity, all it takes is a little push. அவங்களும் உடைஞ்சிடுவாங்க, பைத்தியமாயிடுவாங்கன்னு நினைக்கிறார். ஆமா, தனக்கு நடந்த கொடுமை,
தனக்கேற்பட்ட அந்த அதிர்ச்சி அது எப்படி தன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததோ அதே மாதிரி இந்த சமூகம், இந்த மனிதர்கள் எல்லாரும் அடிப்படையில் பலவீனமானவர்கள்தான். சரியான அழுத்தம் கொடுத்தா உடைஞ்சிடுவாங்கன்னு நிரூபிக்க நினைக்கிறார். அதை நிரூபிக்கிறது மூலமா ஒருவேளை தான் இப்படி ஆனதுல தப்பில்ல, உலகம்தான் இப்படி இருக்குன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க, நியாயப்படுத்திக்க நினைக்கிறாரோ? ஓரளவு அப்படி சொல்லலாம். இத ட்ராமடைஸ்டு பீப்புள்னு சொல்ற மாதிரி. அதாவது அதிர்ச்சிக்குள்ளானவங்க மத்தவங்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குவாங்க. தனக்கேற்பட்ட அந்த வலிய, குழப்பத்தை இந்த உலகம் மேல திருப்பி செலுத்த நினைக்கிறார். அதை பரப்ப நினைக்கிறார். இந்த நோலனோட பெட்மேன் படங்கள்ல தீமையோட பல வடிவங்களை காட்டுறாரு. பேட்மேன் பிகின்ஸ்ல தற்செயல், பயம், கர்வம் இதெல்லாம் பார்த்தோம். தி டார்க் நைட்ல இன்னும் 2 விஷயம் முக்கியமா வருது: கொடுமை, அப்புறம் இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை. விக்டிமைசேஷன். ஆமா, இதுல கொடுமைங்கிறது பயம் மாதிரி ஒரு அடிப்படையான தீமை, உலகத்துல இருக்கிற ஒரு விஷயம். ஆனா கர்வம், பாதிக்கப்பட்ட மனநிலை இதெல்லாம் 2ஆம் நிலை தீமைகள். அதாவது அந்த அடிப்படை தீமையை நாம எப்படி எதிர்கொள்றோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோங்கிறது பொறுத்து உருவாகிறது. புரியுது. கொடுமையை சந்திக்கிறது தவிர்க்க முடியாததா இருக்கலாம். ஆனா அதுக்கு நாம எப்படி பதில் சொல்றோங்கிறது நம்ம கையில இருக்கு. நேர்மையா இருக்கோமா, இல்ல அதுக்கு அடிபணிஞ்சு நம்ம நிலைக்கு மத்தவங்களையோ சூழ்நிலையோ காரணம் சொல்றோமா? இந்த பாதிக்கப்பட்ட மனநிலை, விக்டிமைசேஷன், இது ரொம்ப ஒரு தந்திரமான வழி. ஏன்னா அது நம்ம கஷ்டங்களுக்கான பொறுப்பை நம்ம மேலேந்து எடுத்து ரொம்ப சுலபமா மத்தவங்க மேல போட்டுடுது. ஜோக்கர் விஷயத்துல அவர் யார காரணம் சொல்றார்? அப்பாவையா, மனைவியையா, இல்ல ஒட்டுமொத்த சமூகத்தையா? தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை அந்த 3வது கதையை சொல்ல விட்டிருந்தா தெரிஞ்சிருக்குமோ. ஆனா அவர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவனா காட்டிக்கிட்டு அது ஒரு கேடயமா பயன்படுத்தி அவர் செய்யற அத்தனை கொடூரங்களை நியாயப்படுத்த முயற்சி பண்றார். ஆமா, அப்படிதான் தோணுது. தன்னை உடைச்ச அந்த உலகத்தை, இந்த சமூகத்தை, இந்த மனித இயல்பை பழிவாங்க நினைக்கிறார், உடைக்கணும்னு நினைக்கிறார். துரதிருஷ்டவசமா அதுல ஓரளவு வெற்றியும் பெறுகிறார். கடைசியில என்ன நடக்குது? ஜோக்கர் கைது செய்யப்படுறார், பேட்மேன் அவரை பிடிச்சிடுறார். ஆனா உண்மையிலேயே ஜோக்கர் தோத்துட்டாரா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஜோக்கர் பிடிபட்டாலும் அவர் நினைச்ச சில விஷயங்கள் நடந்துருது. கோத்தமோட மாஃபியா உலகத்தை கிட்டத்தட்ட அழிச்சிட்டார். ராசல் கூல் செய்ய நினைச்சதை இவர் வேற வழியில செஞ்சிட்டார். ஆனா அதை விட ஒரு மோசமான விஷயத்த ஒரு விதைச்சிட்டு போறார். அது என்ன? விரக்தி, டெஸ்பரேஷன். ஆமா, கோதுமோட வெள்ளச்சிப்பாய் ஹார்வி டென்ட் ஒரு பழிவாங்கும் மிருகமா மாறி இறந்து போறார். ராச்சலை இழந்த துக்கத்துல ப்ரூஸ் வெயின் உடைஞ்சு போறார். பேட்மேன் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டு தலைமுறைவாக வேண்டியதாகுது. படம் முடியும் போது ஒரு பெரிய வெற்றிடம் தான் தெரியுது. அதான் ஜோக்கரோட உண்மையான வெற்றி. அவர் நேரடியா ஜெயிக்கலைனாலும் அவர் பரப்புன அந்த குழப்பம், அவநம்பிக்கை, விரக்தி அது ஜெயிக்குது. இது அடுத்த படமான தி டார்க் நைட் ரைசஸ்க்கு ஒரு பயங்கரமான அடித்தளத்தை அமைக்குது. அந்த விரக்தியிலிருந்து கோதமும் பேட்மேனும் எப்படி மீண்டு வராங்கன்றது தான் அடுத்த கதை. அப்போ தி டார்க் நைட் வெறும் ஒரு சூப்பர் ஹீரோ படம் மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒரு உளவியல் ரீதியான தத்துவார்த்தமான ஆழம் இருக்கிறதுக்கு ஜோக்கர் தான் முக்கிய காரணம். சந்தேகமே இல்ல. அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த படமும் சரி, ஜோக்கர் கதாபாத்திரமும் சரி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஜோக்கரோட அந்த மையமான தத்துவம், மேட்னஸ் இஸ் லைக் கிராவிட்டி, ஆல் இட் டேக்ஸ் இஸ் அ லிட்டில் புஷ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிஜ வாழ்க்கையில? அழுத்தம் கூடும்போது, ஒரு நெருக்கடி வரும்போது மனித இயல்பு மாறுறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நமக்குள்ளேயும் சரி, சமூகத்திலையும் சரி, அந்த ஒழுங்குக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல இருக்கிற கோடு அது எவ்வளவு மெல்லிசுன்னு நினைக்கிறீங்க? ஜோக்கர் கதாபாத்திரம் பத்தியோ இல்ல தி டார்க் நைட் படம் பத்தியோ உங்க எண்ணங்கள் என்னன்னு கீழே கமெண்ட்ல எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. ஆமா, உங்க கருத்துக்களை கேட்க நாங்க ஆவலா இருக்கோம். இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை இதே மாதிரி ஆழமா அலசலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.